17வது திருப்பாவை. அம்பரமே தண்ணீரே. ராகம் கல்யாணி, தாளம் கண்டச்சாப்பு. அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும். அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும். எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திராய். எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திராய். கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே. கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே. எம்பெருமாட்டி யசோதாய் அறிவுராய். எம்பெருமாட்டி யசோதாய் அறிவுராய். அம்பரம் மூடறுத்து ஓங்கி உலகளந்த. அம்பரம் மூடறுத்து ஓங்கி உலகளந்த. உன்பர்கோமானே உறங்காது எழுந்திராய். உன்பர்கோமானே உறங்காது எழுந்திராய். செம்பொற்கழலடி செல்வா பலதேவா. செம்பொற்கழலடி செல்வா பலதேவா. உம்மியும் நீயும் ஊரங்கேலோரெம்பாவாய். உம்மியும் நீயும் ஊரங்கேலோ ரெம்பவாய். அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும். இன்று மார்கழி மாதம் 17ஆம் நாள். இன்றைய பாசுரத்தில் நந்தகோபருடைய திருமாளிகையுள் சென்ற ஆண்டாள் நந்தகோபரையும் யசோதை பிராட்டியையும் பலராமரையும் கிருஷ்ணனையும் உறக்கத்திலிருந்து விழித்தெழ திருப்பள்ளி எழுச்சி பாடுகின்றாள். அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் என்ற பாசுரம் இன்றைய பாடலாக அமைகின்றது. இங்கே ஒவ்வொருவரையும் எழுப்பும்போதும் நல்வார்த்தைகளை சொல்லி அவர்களின் பெருமையையும் சொல்லி எழுப்புகின்றாள் ஆண்டாள் நாச்சியார். நந்தகோபர் நிறைய தான தர்மங்களை செய்பவர். கணக்கிலடங்காத அளவு துணிமணிகளையும் உணவினையும் தண்ணீரையும் என்றும் பல்வேறு தானங்களை செய்கின்றார். ஆகையால் அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா என்று அழைக்கின்றாள் ஆண்டாள். ஆடைகளையும் அன்னத்தையும் குளிர்ந்த நீரையும் தானமாகத் தரும் நந்தகோபனே எழுந்திராய். கொடியிடை கொண்ட பெண்களுக்கெல்லாம் முதன்மையானவளே, ஆயர்குடி பெண்களில் கொழுந்து போன்றவளே, எங்கள் குலத்தை விளக்க வந்த குலவிளக்கே, எம்பெருமானின் மனைவியான எம்பெருமாட்டியே, யசோதா தாயே, நீயும் எழுவாயாக என்று யசோதை அன்னையையும் எழுப்புகின்றாள் ஆண்டாள் நாச்சியார். மேலும் மகாபலி தானம் தந்தேன் என்று தாரை வார்க்கும் நீர் கீழே விழும் முன்பாக 7 உலகத்தையும் அதை தாண்டி வளர்ந்து ஊடறுத்து என்று எல்லா உலகங்களின் ஊடாகவும் ஓங்கி உலகளந்த கோமகனே தேவதேவனே என்று கண்ணனையும் எழுப்புகின்றாள் ஆண்டாள் நாச்சியார். மேலும் செம்பொன்னால் செய்த சிலம்புகளை அணிந்த செல்வத் திருமகனான பலராமனே, நீயும் உன் தம்பியும் உறக்கத்தில் இருந்து எழுந்து எங்களுக்கு தரிசனம் தர வேண்டும் என்று இப்பாடலில் விளக்குகின்றாள் ஆண்டாள் நாச்சியார்.